அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த காணொளியில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல மேச லக்னம் எடுத்துக்கலாம். மேச லக்னத்தில் அந்த மேச லக்னம் ஜாதகர்களுக்கு சூரியன் 12 ராசிகள்லையும் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லக்னம் மேச லக்னம், நம்ம சூரியனை மட்டும் எடுத்துக்கிறோம். சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா 5வது வீட்டுக்கு அதிபதி. மேச லக்னம், மேச லக்னத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். நாம் எடுத்துக்கிறது சூரியன் எடுத்துக்கிறோம். சூரியன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. பொதுவாகவே மேச லக்னத்துக்கு பொறுத்தவரையிலும் 1, 5, 9 இந்த 3 ஸ்தான அதிபதிகளும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அருமையான யோகத்தை கொடுக்கும். 1ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி குரு. செவ்வாய், சூரியன், குரு இந்த 3மே தொடர்பு ஏற்படுச்சு அப்படின்னா ரொம்ப யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், மேச லக்னத்திலேயே சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். 5ஆம் அதிபதி லக்னத்தில். அப்போ இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா சூரியன் இங்கே உச்சமடைகிறார். ஆக உச்சமடைதல் அப்படின்னா பவர் அதிகம் அப்படின்னு அர்த்தம். சரி, 5ஆம் அதிபதி பவர் அதிகமாக இருக்கிறார், நல்லா இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? லக்னத்தில். லக்னம் அப்படிங்கிறது தன்னை பற்றி குறிக்கிறது, தலையை பற்றி குறிக்கிறது. ஆக ஜாதகர் சிறந்து விளங்குவார். எந்த துறையில் போனாலும் அவர் தலைமை பண்பு ஏற்பார். 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, உச்சம் அடைகிறதுனால 5ஆம் அதிபதி குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அவர்களுடைய படிப்பு, அவருடைய கேரியர் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்தானத்துக்கு 9ஆவது இடமாகவும் வருது இந்த லக்னம். அதனால் 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இங்கே உச்சம். அப்பாவுக்கும் பரவாயில்ல, இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கும் நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணியம் நிறைந்த ஜாதகம். குழந்தைகள் நல்லாயிருக்கும், ஆண் குழந்தைகள் நிறையா. சரி, 5ஆம் அதிபதி 2ல் இருந்துன்னு வச்சுங்க. 2 ரிஷபம், இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். 5ஆம் அதிபதி பொதுவாகவே 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்து அப்படின்னா கொஞ்சம் சொல் கொஞ்சம் கடுமையான சொற்கள் வெளிவரும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதனோட சேர்ந்து இருந்தது அப்படின்னா சூரியன் இந்த இடத்துல படிப்பு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படலாம். அடுத்தது 5ஆம் அதிபதி 3ங்கிறது இளைய சகோதரன், முயற்சி. இந்த ஸ்தானம் கடுமையான முயற்சி செய்வார். நல்ல முயற்சியில் நல்லா பலன் கிட்டும். நல்ல வீர்ஜியம், திடகாத்திரமான உடல் அமைப்பு கொண்டவர். 5ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருந்தால், இந்த இடத்துல இருந்தால் முயற்சி செஞ்சு காரியத்தில் வெற்றி அடைவார். நல்லா திடகாத்திரமான உடம்பு அமைப்பு அவருக்கு இருக்கும். இளைய சகோதரம் நல்ல சுமூகமான உறவு இருக்கும். 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பொதுவாகவே 5ஆம் அதிபதி 4ங்கிறது அதற்கு விரயஸ்தானம். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது ஜாதகருடைய சுகம் கொஞ்சம், ஏன்னா அது ஒரு சூட்டு கிரகம் இல்லையா, கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படலாம். அதே மாதிரி பொதுவாகவே 4ஆம் இடத்துல சூரியன், அதுவும் கடகத்தில் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அதனால் அதுக்கு தகுந்தாப்படி ஜாக்கிரதையாக நம்ம இருந்துக்கணும். 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி, 5லேயே இருக்கும்போது சிறப்பான புத்திரர்கள், ஆண் வாரிசுகள் அதிகம், குழந்தைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். அவர்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். 5ஆம் அதிபதி சூரியன் 6ல், இந்த இடத்துல 5ஆம் அதிபதி சூரியன் 6ல் இருக்கும்போது இது புத்திர தோஷத்தை காட்டுது. புத்திர தோஷம் அப்படின்னு பேர். ஆக 5ஆம் அதிபதி 6ல் போகும்போது பூர்வீகம் மாறுதல், பூர்வீகம் சிலருக்கு ஒத்து வராது, வெளியூர் வருமானம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட
வாய்ப்பு இருக்குது. 6ல் சூரியன் அப்படிங்கிறது சூரியன் பெரிய மறைவு கிடையாது. இருந்தாலும் எது அதிகமாக பாதிக்குன்னா ஜாதகருடைய புத்திரர்களை பாதிக்குது. புத்திர தோஷம், குழந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி இருக்கும்போது. அதுவும் 5, 6 சேர்க்கை, சூரியனும் புதனும் சேர்க்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகவே குழந்தைகள் ஆகிறது நம்ம பார்க்குறோம் அனுபவத்தில். 5ஆம் அதிபதி சூரியன் 7ல் துலாத்தில் இருக்கும்போது இங்கே நீச்சம் அடைகிறார். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நீச்சம். இந்த நீச்சம் ஆகக்கூடிய சுக்கிரன் இங்கே கலஸ்திர தோஷத்தை உண்டு பண்ணுகிறார். மனைவி மூலம் ஏதாவது ஒரு குறைபாடு அவங்க வீட்டில் குடும்பத்தில் அல்லது மனைவி கிட்ட குறைபாடு உள்ள மனைவியாக வந்து சேர்றாங்க. உடல் ரீதியான மன ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய மனைவியாக வந்து சேர்றாங்க. குழந்தைகள் விஷயத்துலேயுமே சில நீச்ச சம்பவங்கள் நடக்குது. படிப்பு விஷயத்தில், அவருடைய கரியர் விஷயத்தில். சரி, சூரியன் எப்போ நீச்ச பங்கம் அடைகிறார்? இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது நீச்ச பங்கம் அடைஞ்சிடறார். அல்லது சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது, மீனத்தில் உச்சமாக இருக்கும்போது பங்கம் அடைஞ்சிடுறார். அப்போ நல்லாயிருக்கும். சரி, 5ஆம் அதிபதி சூரியன் 8ல் மறையும் போது இதுவும் ஒரு புத்திர தோஷம் மாதிரி தான். நிறைய பேருடைய தத்து புத்திரர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டாகிறதில்லை. அப்போ வந்து இந்த தத்து புத்திர அமைப்பு அப்படிங்கிறது இதெல்லாமே 8ஆம் இடத்துல போய் மறையுது. பூர்வீகம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. அதே மாதிரி நிறைய பேருடைய குலதெய்வம் எதுனே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புடையவர்கள்லாம் இவங்க தான். குழந்தைகள் மூலம் அவ்வளோ ஒரு அனுசரணை இல்லாமல் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுகிறது 5ஆம் அதிபதி 8ல் மறையும் போது. 5ஆம் அதிபதி 9ல் வரைகிறது ரொம்ப அருமையான சிறப்பு. பாக்கியங்கள் நிறைந்த ஜாதகம். அதாவது சூரியன் 9ல் இங்கே இருக்கும்போது 5ஆம் அதிபதி 9ல் வரும்போது பாக்கியங்கள் நிறைந்த ஜாதகம், அருமையான குழந்தைகள், அவருடைய நல்ல எதிர்காலம், ஜாதகருடைய எதிர்காலம், எல்லா செல்வங்களும், வண்டி வாகனம், சொத்து பத்து எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் அதிபதி சூரியன் 9ல் இருக்கும்போது. 5ஆம் அதிபதி சூரியன் 10ல் இருக்கும்போது திக்பலம் அடைகிறார். சூரியனுக்கு திக்பலம் அப்படின்னா சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட கிரகம். ஆக ஒரு அரசு வேலையில் ஒரு தனித்துவமாக தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த ஜாதகருக்கு வருது. நல்ல பதவி கிடைக்கும். ஆனால் தன்னுடைய ஸ்தானத்திற்கு 6ல் அப்படிங்கும்போது கொஞ்சம் முயற்சி செஞ்சு, ரொம்ப முயற்சி மூலமாக அந்த வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். எதிரிகள் நிறையா உண்டாவார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜாதகம் நடந்துடும். 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். ஆக இங்கேயும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயம், பூர்வ புண்ணியம், செய்யும் தொழில், லாபம் தரக்கூடியது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். என்ன தான் சனி வீடாக இருந்தாலும், பாதகாதிபதியாக இருந்தாலும் சனி பாதகஸ்தானத்தை பண்ணலாம். ஆனால் சூரியன் தன்னுடைய வீட்டை தன்னுடைய பார்வையால் பார்க்கும்போது சூரியனுடைய காரகத்துவங்கள் பங்கமில்லாமல் கிடைச்சிருது. 5ஆம் அதிபதி 12ல், சூரியன் 12ல் இருக்கும்போது இவர் தான் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு வேலைக்காக செஞ்சுட்டு போயிடுவார். குழந்தைகளுடைய ஏன்னா 5க்கு 8 12, அதனால் குழந்தைகளை பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு சில நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆன்மீகத்திற்கு நிறையா செலவு செய்வார். இந்த மாதிரி அமைப்புடையது தான் 5க்கு 12. ஆக சூரியன் பொதுவாகவே 1, 5, 9, 11, 10 இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது நல்ல பலன்களையே தருகிறார். அடுத்த வகுப்பில் சந்திரன் ரிஷப லக்ன மேச லக்னத்துக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.